வாழ்க வளமுடன். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு மதிய சமையல் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை, குட்டீஸ்க்கெலாம் லீவாக இருந்துச்சு. வடித்த சாதம் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டு சிம்பிள் மெனு தான் இன்றைக்கி. பசுமாட்டு தயிர், நல்லா கெட்டி தயிர், எள்ளு தொகையல், காலையில் மட்டை அரிசி கஞ்சி வச்சுருந்தோம், அதுக்கு செஞ்சது. இப்போ சாதத்துக்கும் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்துச்சு. எள்ளெல்லாம் நம்ம வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இல்லைங்களா. முதல் சாதத்தில் பருப்பு பொடியும் நல்லெண்ணெயும் இது அப்படியே பிணைஞ்சு 3 பேருமே ஒரு ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பாவக்காய் புளி தொக்கு, இது மிளகாட்டி வைக்கிற மாதிரி சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தேங்காய் அதெல்லாம் அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம், பூண்டு, பாவக்காயை போட்டு வதக்கிட்டு, இந்த ஆட்டின மிளகையும் போட்டு புளியும் கடைசியில் போட்டு நல்லா சுண்ட வச்சாச்சு. இந்த குழம்பு சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாவே ரொம்ப அருமையாக இருந்தது. அதை பாசிப்பருப்பும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு இது. இது ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின கத்திரிக்காய்ங்க. அதனால் அந்த குழம்போட சுவையே எடுத்து கொடுத்தது. மருந்தடிக்காத காய் இல்லையா, அதனால் நல்லா இருந்தது குழம்பு. இந்த புளிக்குழம்பு மட்டும் நல்லா அந்த பூண்டை மசிச்சுட்டு இதோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க.